எல்லோர்க்கும் நமஸ்காரம். சொல்லின் செல்வன் ராமதூதன், பராக்கிரமசாலி அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன், சிரஞ்சீவி, மாருதி என்று பல திருநாமங்களால் கொண்டாடப்பட்டு வழிபடும் தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தியின் அவதார தினம் இன்று. தன் நெஞ்சை கிழித்து ராமபிரான் வாசம் செய்வதை மெய்ப்பித்த ராமபக்தன். அவன் ஸ்ரீராமரையும் சீதா பிராட்டியையும் எப்படியெல்லாம் போற்றினான் என்பது உலகம் அறிந்த ஒன்று. எல்லா யுகங்களிலும் வாழுகின்ற சிரஞ்சீவி. இப்படி நமக்கு மாருதியின் ஆத்மார்த்த பக்தியின் ஒரு பக்கம் மட்டுமே தெரியும். ஆனால் அவன் சீதா பிராட்டியையே அவமரியாதை செய்தவன் என்கிற மற்றொரு பக்க வரலாறு தெரியாதல்லவா? என்ன அதிர்ச்சியாக தானே இருக்கு. வாங்க, அதைத்தான் அனுமத் ஜெயந்தியான இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். ராவணவதம் முடிஞ்சு ராமர் பட்டாபிஷேகம் ஜாம்னு அயோத்தியில் நடக்கிறது. அப்போது சீதா பிராட்டி தனக்கு உதவியர்கள் அனைவருக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறா. மாருதி சுவாமிக்கு ரொம்பவும் சிறப்பானதொரு பரிசு. அது ஒரு ரத்ன மணிமாலை. அது சாதாரணமானது அப்படின்னு நினச்சிடாதீங்க. முதல்ல அது வருணன்கிட்டேந்து ராவணனுக்கு வந்தது. அதை அவன் தம்பி விபீஷணனுக்கு தரான். அதை அவன் பிராட்டிக்கு தர, அதைத்தான் தற்போது சீதா பிராட்டி ஹனுமனுக்கு தருகிறாள். ஒரு துள்ளலோடு வந்து அதை வாங்குறார் மாருதி. பவ்யமாக நமஸ்கரித்து 2 கைகளையும் நீட்டி கண்களில் நீர் திரையிட அதை பெற்றுக்கொள்கிறார். கண்களில் ஒற்றிக்கொள்கிறார். அடுத்த க்ஷணம் அதை இப்படியும் அப்படியும் புரட்டி பார்க்கிறார். என்னமோ நினச்சி ஒரு மணியை பிச்சு எடுத்து தன் நகத்தால் கீறி பார்க்குறாரு. அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு யாருக்குமே புரியல. ஆனால் முகம் சிவந்து கோபம் கொப்பளிக்க இன்னும் 2 மணிகளை எடுத்து வாயில் போட்டு பற்களால் நரன்னு கடிக்கிறாரு. அதுக்குள்ளே அங்கே இருந்தவங்க மைண்டு வாய்ஸு இதுதான். என்ன மாருதி தான் வானர புத்தியை காட்டுதே, சீதா பிராட்டி கையால் பரிசு வாங்குவதற்கே கொடுத்து வச்சிருக்கணும், இதில் அதை பிச்சு போடுதே என்று நினைக்கிறார்களே தவிர ஒத்தரும் வாயை திறந்து எதுவுமே கேட்கல. அப்போது ஒரு குறுநில மன்னன் மட்டும் தைரியமாக வந்து, மாருதி, நீ என்ன செய்கிறன்னு தெரிஞ்சுதான் செய்கிறியா? பிராட்டியை அவமதித்து இருக்கிறாய், இதற்கு நீ விளக்கம் தந்தே ஆக வேண்டும் என்று கேட்கவும் ரொம்ப கேஷுவலா, ஓ அதுவா, நான் இந்த மணிகளில் ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறதா என்று தேடி தேடி பார்த்தேன். சரி, 1-2 மணிகளிலாவது இருக்குமான்னும் பார்த்தேன். ஒன்றில் கூட இல்லை. ராமநாமம் இல்லாத எந்த ஒரு பொருளையும் நான் சீண்டக்கூட மாட்டேன். அதுதான் உடைத்து நொறுக்கிவிட்டேன் என்றதும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தால் வாயடைத்து நின்றனர். ஹனுமனின் பக்தியைக் கண்டு சிலிர்த்து போன ராமபிரான், மாருதி, உனக்கு தர பொருத்தமான பரிசு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையப்பா, எனவே என்னையே உனக்கு பரிசாக தருகிறேன் என்றார். சொல்லிக்கொண்டே அவனை ஆற தழுவினார். இதைவிட பக்திக்கு என்ன சான்று வேண்டும் அன்பர்களே? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவன் மேல் நாம் வைக்கும் பக்தியானது இறைவன் தன்னையே நமக்கு தரும் அளவிற்கு உயர்வானது என்பதை தெளிந்தோம். ஹனுமத் ஜெயந்தியில் நாமும் அவரை போல இடைவிடாது ராமநாமம் ஜபித்து மேன்மையை அடைவோம். சேனலை பாருங்கள், கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.